வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு. ரொம்ப நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய மிளகு தான். பயன்படுத்துகிறோன்னா இந்த இடது கையில் சைடு பக்கமாக இடது கை பெருவிரலில் மட்டும்தான் வைக்கணும். வேறு விரலுக்கெல்லாம் கேட்காது. இந்த இடத்துல இருக்க இந்த வர்ம புள்ளி தான் அதை கட்டுப்படுத்துது. அப்போ வலது கைக்கெல்லாம் கேட்காது. யாருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடது கையில் இந்த சைடு வரக்கூடிய இடத்துல இங்கே குழி இருக்குது. நல்லா அந்த குழிக்குள்ளே நல்லா அழுத்தி அந்த எலும்போட அழுத்துற மாதிரி அப்படி வச்சு இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, 2 மிளகு இருக்கா பாருங்கடா. இந்த 2 மிளகு இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் மட்டும்தான். இந்த சைடில் கரெக்டாக உள்ள நல்லா அப்படி அழுத்தின மாதிரி வச்சு இப்படி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருமல் உடனே ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இருமல் நின்றுடுது. நானே பார்த்துருக்கேன், அவர் கூட நானும் இப்போ பார்த்துருக்குறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு எளிய முறையில் நம்ம எந்த செலவு இல்லாமல் நம்ம, ஏன்னா இருமல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சளி மருந்து, இப்போ மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருந்து எடுத்துட்டேன்னா அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த சளி இருமலும் கட்டுக்கு வரும். தீர்ந்த உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தொடர்ந்து அந்த மருந்துகளை நம்ம உள்ளே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்த்து சீக்கிரமாக கல்லீரல், சிறுநீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஏன்னா அதுக்கெல்லாம் அதனுடைய வேலைப்பளு அதிகமாகி சீக்கிரமாக நமக்கு எல்லாமே பழுதடைஞ்சிடும். ஸோ அதனால் அதிலிருந்து தற்காத்துக்கிற மாதிரி டெம்பரவரியாக ரெமெடி இதை கட் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த சைடெல்லாம் வைக்கணும். அதனால தான் எந்திரிச்சு நான் காட்டின பக்கத்தில் இந்த 2 மிளகு இந்த செல்லோ டேப் மாதிரி போட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிடுங்க. போதும். அழகாக இருமலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நல்லா நிம்மதியாக தூங்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நல்லா இருங்க.